को कहता நான் हूँ। பார்க்குற நாடகம் मैं देखने वाला सीरियल, வாலிப பிள்ளைக்கு அவங்க சொல்றேன், நான் பார்க்குற சினிமா, मैं जवान बच्चे कहेंगे मैं जो நான் देखने वाला பார்க்குற सिनेमा, அது லவ் சாங்ஸா என்னவா இருக்கலாம், मैं देखने वाला वो लव सॉन्ग या कुछ भी हो सकता है, அது என்னை இயேசு கிட்ட கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்குதுன்னா இன்னும் நேரம் எடுத்து பாருங்க. वो मुझे यीशु मसीह के अंदर और थोड़ा थोड़ा ले जाता है, तो आप और भी ज्यादा गाइए। அது உங்களுக்கு நல்ல நல்ல விஷயங்களை சொல்லி கொடுக்குதுன்னா இன்னும் நல்லா பாருங்க. वो आपको और ज्यादा अच्छी चीजों को बोल के देता है, तो आप और ज्यादा गाइए। அந்த நாடகத்துல என்ன வருது? इस नाटक में क्या आता है? அப்படியே தெரியாத மாதிரி உட்கார்ந்துருக்கீங்க பாத்தீங்களா? உங்களுக்கு ஆஸ்கார் அவார்டு தாங்க கொடுக்கும். नहीं जानने की तरह बैठे हैं, आपको ऑस्कर का अवार्ड ही देना है। இதுக்காகவே நான் அக்கா என்னை எல்லாரும் வீட்டுக்கு கூட்டு போங்க 6-7 மணி. இன்னைக்கு சண்டே நாடகம் போட மாட்டாங்க என்ன? आज संडे है, नाटक नहीं डालेंगे। ஒரு நாள் வரேன், एक दिन आऊंगा। நல்ல கவனமா கேளுங்க, अच्छे ध्यान से पूछिए, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ये बहुत ही इंटरेस्टिंग है। எனக்கு ஒரு பாட்டி இருக்காங்க, मेरी एक नानी है, 79 வயசு. 79 उम्र है उनका। எத்தனை வயசு? कितना उम्र है? அவங்களுக்கு எப்பவுமே நல்ல நாடகம் பார்ப்பாங்க. वो बहुत अच्छे से जो है सीरियल्स देखती हैं। திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் பயத்தோட நாடகம் பார்ப்பாங்க. सोमवार से शुक्रवार बहुत डर के साथ वो सीरियल्स देखती हैं। சனியில இருந்து ஞாயிறு வரைக்கும் பயமே இல்லாம நாடகம் பார்ப்பாங்க. और सैटरडे और संडे बिना डर का वो जो है सीरियल्स देखती है। எனக்கு புரியல பிரதர்னு சொல்றீங்களா? मुझे समझ नहीं आ रहा भाई क्या। திங்கள்ல இருந்து வெள்ளி வரைக்கும் எப்பயாவது எங்க அம்மாச்சி வீட்டுக்கு நான் போவேன். सोमवार से शुक्रवार कभी भी मैं अपने नानी की घर जाता हूँ। சாயந்தரம் 6 மணில இருந்து शाम को 6 बजे से 8 மணி வரைக்கும் நாடகம் பார்ப்பேன். 8 बजे तक सीरियल देखती। நான் ஒரு நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு நான் சாயந்தரம் ஒரு 5:30 மணி இருக்கும் நடந்து போறேன். मैं फ्राइडे जो है शाम के 5:30 बजे वहाँ मैं चल के जा रहा था। வீட்டில் போய் எப்பயுமே ஜன்னல் எப்பயுமே திறந்திருக்காது, அன்னைக்கு ஜன்னல் திறந்துருந்துச்சு. खिड़की कभी भी खुला नहीं रहेगा, लेकिन उस दिन जो है खिड़की खुला हुआ था। ஜன்னல் தாண்டி வீடு, उस खिड़की को पार करके घर है। ஜன்னல் இப்படி இப்படி பார்த்தோன்னே எங்க அம்மாச்சி டிவி இங்க இருக்கு, அந்த மூஞ்சி இங்க இருக்கு. और उस खिड़की से देखा तो टीवी यहाँ पे था, उनका मुंह बहुत ही सामने था। கொஞ்சம் இப்படி தள்ளுனா டிவிக்கு கிஸ் பண்ணிடுவாங்க. थोड़ा सा अगर धक्का देते तो टीवी से लग जाता। கிட்ட நிக்கிறாங்க, बहुत ही नजदीक वो खड़ी थी। அப்படியே உத்து பார்த்தேன். मैंने ध्यान से देखा, நாடகம் सीरियल है, வெயிட் பண்ணுவோம், इंतजार करता हूँ। லாஸ்ட் எபிசோட், लास्ट एपिसोड था, அதோட முடிஞ்சிரும் போல. उसके साथ ही वो खत्म हो जाएगा शायद। நீ நாடகம் பாத்தீங்களான்னு கேக்குறீங்க, என்ன आप सीरियल देखे हो क्या पूछ रहे हो? என்ன நடக்க போகுதுன்னு நீங்க கேளு பாருங்க. क्या होने वाला है आप देखिए। ஜன்னல்ல இப்படி நிக்கிறேன், मैं अब खिड़की पे खड़ा था, எங்க அம்மாச்சி டிவிக்கும் அந்த மூஞ்சிக்கும் இவ்வளவுதான் டிஸ்டன்ஸ். और मेरी नानी जो है टीवी और उनका चेहरे का थोड़ा ही இந்த डिस्टेंस। நாடகத்துல என்ன வருதுன்னா, उस नाटक में क्या आ रहा था கவனிங்க, ध्यान दीजिए। அடேப்பா இதுக்கு முன்னாடி பிரசங்கம் பண்ணேன் அப்படியே ஒரு அப்படி இப்படி, இப்ப நாடகம்னு எல்லாரும் அப்படியே மூஞ்சி இப்படி பளிச்சுன்னு इतनी देर प्रवचन दिया, सब आराम से थे, अभी नाटक बोलते साथ ही सबका मुंह जो है खिल उठा। பிரெக்னன்ட் ஆன ஒரு அக்கா படியில இருந்து இறங்கி வராங்க. वहाँ पे जो है गर्भवती एक स्त्री जो है वहाँ सीढ़ियों से उतर के आ रही थी। அதே வீட்ல இருக்கிற ஒரு அக்கா, குடும்பம் அதே குடும்பம், और वही परिवार है, उस परिवार में एक दीदी है। இவ குழந்தை சாகணும் இவளுக்கும் ஒன்னு ஆகணும்னு சொல்லி उसके बच्चा का मृत्यु होना है, इसे भी कुछ होना है बोल के கீழ விளக்கெண்ணையை ஊத்தி வச்சிருக்காங்க. नीचे கடைசி जो படி, है कैस्टर ऑयल को जो है डाल के रखी हुई கடைசி थी, படியில आखिरी सीढ़ी में जो है। இந்த அக்கா ஒரு செவத்துக்கு ஓரமா அப்படி நின்னு, நீ வா கீழ வாடி, நீ கீழ வா இப்படி சொல்லிக்கிட்டு. और वो दीदी जो है उस दीवार की साइड में खड़े होके, तुम आओ, तुम नीचे आओ, मैं देखती हूँ क्या। இவங்களும் அது தெரியாம மெதுவா கீழ இறங்கி வந்துட்டு இருக்காங்க. और वो जो है नीचे धीरे धीरे करके उतर के आ रही थी। இந்த கிழவியும் வாயை திறந்து பாண்டு பாத்துக்கிட்டு இருக்கு. और ये नानी भी जो है मुंह खोल करके वो नाटक को देख रही थी। கீழ இறங்கி வர வர वர नीचे उतर के आते आते जो है கால் இப்படி பட, पैर वहाँ नीचे लगने அவங்க வலிக்கு விழ அப்படி और वो फिसल के नीचे गिरते समय தொடரும்னு போட்டாங்க. और वहाँ पे टू बी कंटिन्यूड लिख के आ गया। அம்மாச்சி எங்க பாட்டி मेरी जो नानी है கையை இப்படி வச்சுட்டு, वो अपने हाथ को ऐसे रखी हुई थी। இப்போ போயா முடிப்பாங்க, अब जाकर कैसे कर दिया, இப்போ போயா முடிப்பாங்க. अभी जाके खत्म किए। நான் அப்படியே வீட்டுக்குள்ள போய், मैं घर के अंदर இது जाकर முடிவில்லை இப்போதான் ஆரம்பம். मैंने कहा ये अंत नहीं, यही प्रारंभ है। அம்மாச்சி என்னை இப்படியே பார்க்குறேன், और वो नानी ने मुझे देखा, திட்டு வேணும்னு பயந்தாங்க. डांट पड़ेगी करके वो डरी। எங்க அம்மாச்சி நான் கட்டில்ல உட்கார சொன்னேன். मेरी नानी को जो है मैंने पलंग में बैठा करके कहा, கள்ளக்குறிச்சி தெரியுமா அம்மாச்சின்னு கேட்டேன். கள்ளக்குறிச்சி कलंकुरिची पता है करके मैंने पूछा। அது ஒரு தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்ட். वो तमिलनाडु में एक डिस्ट्रिक्ट है। தெரியும்பா அப்படின்னு சொன்னாங்க. उन्होंने कहा कि पता है बेटे। 7 வயசு பிள்ளை ரோட்ல விளையாடிட்டு இருந்துச்சு. 7 साल का बच्चा जो है रोड में खेल रहा था। 53 வயசுல இருக்கிற ஒரு நபர் அந்த பாப்பாவை கவனிச்சிருக்காரு. 53 उम्र वाले एक व्यक्ति ने जो है उस बच्ची को देखा। சாக்லேட் தரேன்னு வான்னு சொல்லி கூப்பிட்டு, चॉकलेट देता हूँ करके बोल करके बुला के பிள்ளையை அவருடைய ரூம்ல கூப்பிட்டு, और उस बच्ची को उनके रूम में ले
बुला करके ரொம்ப செக்ஸுவல் டார்ச்சர் கொடுத்திருக்காரு. बहुत ही जो है उनको प्रताड़ित किया. இந்த 7 வயசு பிள்ளைக்கு அது அந்த வலி தாங்க முடியாம 7 साल की बच्ची को वो जो है दर्द बर्दाश्त नहीं कर पाई, மூச்சு விட முடியாம सांस नहीं छोड़ पाई மூச்சு நின்றுச்சு. और सांस रुक गया. அவர் நார்மல் ஆனோனியும் அந்த பிள்ளைய தட்டுறார். और वो जो व्यक्ति नॉर्मल होने के बाद में उस बच्ची को जो है பிள்ளை எந்திக்கல, देखता है, மூக்குல கை வச்சு उसके जो है नाक में हाथ காத்து வரல, हवा नहीं आ रही थी, செத்து போச்சுன்னு நல்லா தெரிஞ்சிருச்சு. मर गई है करके बहुत अच्छे से पता चल गया. பயங்கரமான பயம். बहुत ही बड़ा डर. இந்த இந்த தண்டனை நமக்கு இந்த இந்த நம்ம செஞ்சதுக்கு எனக்கு கொடுக்குற தண்டனை பெருசா இருக்குமே. और ये जो गलती किया उसके लिए दंड जो है बहुत बड़ा मिलेगा करके இந்த सोचा. பயத்துல அவர் பயந்து और उस डर में वो डर के இன்னொரு தப்பு பண்றாரு. एक और गलती को करते இது हैं. யாருக்கும் தெரியக்கூடாதுன்னா ये किसी को भी नहीं पता चलना है இந்த तो பிள்ளைய சாக்குல போட்டு उस बच्ची को जो है बस्ते में डाल அந்த करके சைடு இருக்கிற பெரிய ட்ரைனேஜ் சாக்கடையில போட்டு போயிடணும். और वो बगल में जो बहुत बड़ा जो नाली है उस नाली में फेंक करके चला जाना है. ஒரு மாசம் இந்த ஊருக்கே வரக்கூடாது. 1 महीना इस गांव में नहीं आना है. சாக்கல எடுத்து இந்த பிள்ளைய 7 வயசு பிள்ளைய தூக்கி போடுறார். और उस बस्ते को लेकर के 7 साल की बच्ची को उस बस्ते में डालते हैं. இந்த சாக்குக்குள்ள ஏதோ ஒரு பிள்ளை இருக்கிற மாதிரி தெரியுது பாக்க. और उस बस्ते में कोई एक बच्चा है जैसा दिखता है. மறுபடியும் இந்த மனுஷன் அந்த பாப்பாவை எடுத்து दोबारा से इस बच्चे को उठा करके वो व्यक्ति கை தனியா, கால் தனியா, தலை தனியா, உடம்பு தனியா தெரியக்கூடாதுன்னு ஒன்றும் நான் வெட்டி வெட்டி அந்த சாக்குக்குள்ள போடுறார். और वो जो उस बस्ते में बच्चा नहीं दिखना है बोल के उसका हाथ पैर सर सब जो है अलग कर करके उस बस्ते में डालते हैं. 3-4 மணி நேரத்துல இது நடந்துருச்சு. 3-4 घंटे में ये हो गया. யாருக்கும் தெரியாம அந்த சாக்கடையில போட்டு அவர் வெளியூருக்கு போயிட்டார். किसी को भी नहीं पता चलने की तरह उस बस्ते में डाल करके वो चला गया. 2 நாளுக்கு அப்புறம் 2 दिन के बाद में போலீஸ் இதெல்லாம் கண்டுபிடிச்சாங்க. पुलिस वो सब कुछ जो है पता कर लिया அவனையும் பிடிச்சாங்க. और उसे भी पकड़ लिया. பெத்த அம்மா அந்த சாக்க ஓபன் பண்ண சொல்றாங்க. और उस माँ को जो है उस बस्ते को खोलने को कहते हैं. என்ன பெயினுங்க, वो क्या दर्द है. என் பிள்ளையா இருந்தா मेरे बच्चा अगर होगा तो என்ன மனுஷங்கடா நீங்க, क्या इंसान हो तुम लोग, இப்படி பண்ணி வச்சிருக்கீங்க. ऐसे किए हो. இதை நான் எங்கள் அம்மாச்சிட்ட சொன்னேன். ये मैंने अपने नानी को कहा எங்கள் அம்மாச்சி அழுதே கேட்டாங்க. அது और मेरी नानी जो है रोते हुए ये सुन रही थी. எங்கள் அம்மாச்சிட்ட சொன்னேன், मैंने अपनी नानी से कहा तो நீ அந்த 6 to 8 மணியை டிவியை ஆஃப் பண்ணிட்டு वो 6 से 8 बजे तुम टीवी को ऑफ करके நீ முழங்கால் போட்டிருந்தேன்னா அந்த பிள்ளை அப்படி அந்த உயிர் போயிருக்காத மச்சி. अगर तुम घुटना टेकी होगी तो वो बच्ची की जान नहीं गई होगी नानी. மற்றவங்க குடும்பத்தை கெடுக்கிறத நீ பார்க்கறத நிறுத்திட்டு दूसरों के परिवार को बिगाड़ता हुआ आप देखना रोक करके நீ முழங்கால் போட்டிருந்தேன்னா अगर आप घुटने टेकी होती तो உனக்காக சில ஆண்டவர் ஏதோ செஞ்சிருப்பாரு மச்சி. आपके लिए परमेश्वर कुछ किए होते. எங்கள் அம்மாச்சி கேட்டாங்க. मेरी नानी ने पूछा, நான் ஜோமுன்னா அங்கே இருக்கிற குழந்தை எப்படியா சரியாகும். मैं प्रार्थना करती तो वहाँ की बच्ची कैसे ठीक होती. மோசே मूसा ரியல் லீடர், वो सच्चे लीडर थे. மலை மேல இருக்காரு, वो पर्वत के ऊपर थे, ஜனங்க கீழே இருக்காங்க. लोग नीचे थे. நான் எல்லாத்தையும் அழிக்கிறேன்னு சொல்றாரு ஆண்டவர். मैं सब कुछ मिटा दूंगा परमेश्वर ने कहा. மோசே ஆண்டவரை பார்த்து சொல்றாரு, मूसा जो है परमेश्वर को देख के कहते என் हैं பேரை கூட கிறுக்கி போடுங்கப்பா, என் பேரை கூட கிறுக்கி போடுங்க. मेरे नाम को भी वहां पे लिखो. உங்களுக்கு புரியுதா? आपको समझ आ रहा है? இயேசுவோட சாயல் यीशु मसीह का स्वरूप என்ன நான் கொடுக்குறேன் பிள்ளைக்காக. मैं देता हूं अपने बच्चे के लिए. மோசே சொல்றாரு, मूसा ने कहा, நீங்க தானப்பா நீங்க அந்த பிள்ளைகளை அழைச்சிட்டு வந்தீங்க, அந்த எகிப்து அடிமைத்தன தேசத்துல இருந்து 40 லட்சம் ஜனங்களை அழைச்சிட்டு வந்தீங்கல்ல. आप ही ने तो उस मिस्र से जो है 40 लाख लोगों को वहां से लेकर के आए. நான் வரமாட்டேன்னு சொன்னேன்ல, मैं नहीं आऊंगा कहा था நான் ना. திக்குவாயில, मैं जो तोतला मेरा मुंह நான் था. மந்தனாவு मैं बहुत ही मंद था. திக்குவாயினா என்ன தெரியுமா? तोतला बोलने से क्या पता है ना, ஸ்டீஃபன் இதுதான் திக்குவாய். जो है रुक रुक के बोलना वही तोतला. மந்தனாவுனா அந்த ப்ரொனவுன்சியேஷன் சரியாவே வராது. मंद जीभ है बोलने से वो प्रोनाउंसिएशन जो है बहुत अच्छे से नहीं आता है. இதுதான் மோசே. यही मौसे है. ஆண்டவர் இப்போ ஜனங்களை அழிக்கணும்னு சொல்றீங்க, परमेश्वर अभी लोगों को मिटाना है बोल रहे हो. அன்பா நடத்திட்டு வந்தீங்கல்ல, बहुत प्यार से चला के आए ना. ஏன் ஆண்டவரை அழிக்கிறீங்க? क्यों परमेश्वर मिटा உங்களுக்கு रहे? அழிக்கணும்னு தோணுதா? आपको मिटाने की इच्छा होती है क्या? என் பேரை கிறுக்கி போடுங்க. मेरा नाम को मिटाइए. அம்மாச்சி பாட்டிட்ட சொன்னேன், मैंने अपनी नानी से कहा, நாளையில இருந்து முழங்கால் போடு மச்சி. कल से आप घुटने टेकिए नानी. உன் தெரு பாதுகாக்கப்படும், मेरी गली जो है वो सुरक्षित रहना है. நீ இருக்கிற மதுரை மாவட்டம் பாதுகாக்கப்படும். तुम जो मदुरई जिला में रहती हो वो जिला जो है सुरक्षित रहना மோசே மலை மேல இருக்காரு. मूसा उस पर्वत के ऊपर है. மோசே இருந்த நாட்கள்ல मूसा जिन दिनों में रहते ஒரு थे குழந்தை விபச்சாரத்துக்குள்ள போகல,
ஒரு குழந்தை செக்ஸுவல் அடிக்ஷன்ல பாதிக்கப்படல. कोई भी बच्ची जो है उस प्रकार से प्रताड़ित नहीं हुई. மோசே இருந்த நாட்கள 40 லட்சம் ஜனங்களுக்குள்ள ஒரு கொலை நடக்கல. और मूसा जब था उन दिनों में 40 लाख लोगों के बीच में कोई भी मर्डर नहीं हुआ. நீங்க அந்தமான்ல இருக்கீங்கன்னா கொலை நடக்க கூடாதுங்க. आप अंडमान में हो तो यहाँ पे मर्डर नहीं होना है. நீங்க சொல்லலாம், आप कह सकते हैं எங்கேயோ தப்பு பண்ணிட்டு இருக்கேன், நான் எப்படி நிறுத்த முடியும்? कहीं पे गलती हो रहा है तो मैं कैसे रोक सकता हूँ? 4 செவத்துக்குள்ள பண்ற ஜெபம் அதை நிறுத்த வைக்கும். 4 दीवार के अंदर जो प्रार्थना होती है उसे वो रोकेगी. 4 செவத்துக்குள்ள சின்ன பிள்ளையை பாதுகாக்கணும்னு சொல்லி அழுதிங்கன்னா அந்த பிள்ளைக்கு பாதுகாக்கப்படுவாங்க. 4 दीवार के अंदर छोटी बच्ची जो है सुरक्षित रहना है बोलकर आप रोगे तो वो सुरक्षित होगी. எவன் கெட்டு போனா எனக்கு என்ன? कोई भी बर्बाद हुए तो मुझे எவ பிள்ளை போனா எனக்கு என்ன? किसी का भी बच्चा जाए मेरा என் பிள்ளை வந்துருச்சு, मेरा बच्चा என் புருஷன் வந்துட்டாரு, मेरा पति என் பொண்டாட்டி வந்துருச்சு, मेरी बीवी आ गई, நாங்க வீட்டுக்கு வந்துட்டோம். हम सब घर आ गए हैं. இயேசுவோட சாயல் இது இல்ல. यीशु मसीह का स्वरूप ये नहीं है. இயேசுவோட சாயல்னா यीशु मसीह का स्वरूप बोलने से குடிச்சிட்டு ஒருத்தன் போனா நீங்க கண் கலங்கிரும் உங்களுக்கு. पी करके अगर कोई जाता है तो आपकी आंखें भर आती है. குடிச்சிட்டு ஒருத்தன் படுத்திருக்கானா அவனுக்காக நீங்க ஜெபம் பண்ணிட்டு போவீங்க. पी करके कोई पड़ा हुआ है नीचे तो उसके लिए आप प्रार्थना करके गुजरेंगे. இந்த சாயலுக்குள்ள இன்னைக்கு ஆண்டவர் நம்மள அழைக்கிறாரு. इस स्वरूप के अंदर परमेश्वर आज हमें बुला रहे हैं. இந்த சாயலுக்குள்ள நீங்க வந்தீங்கன்னா इस स्वरूप के अंदर आप आओगे तो உங்க சாவு சாதாரணமா இருக்காது, பெருசா இருக்கும். आपकी जिंदगी साधारण नहीं होगी, बहुत बड़ी होगी. இயேசுவோட சாயல் यीशु मसीह के स्वरूप में நம்மள ரொம்ப நேசிக்கிறார். वो हमसे बहुत प्रेम करते हैं. 2025ல வந்திருக்கும். 2025 साल में आए. 12:18 12:18 हुए हैं. இப்போ எத்தனை பேர் மார்ச்சரியில இறந்து போயிட்டாங்க? अभी कितने ही लोग मर के मॉर्चरी में होंगे. 12:10ல 18ல எத்தனையோ பேர் ஐசியூ வார்டுல உயிருக்கு போராடிட்டு இருக்காங்க. अभी इस समय में भी आईसीयू वार्ड में कितने लोग अपने जान के लिए जो வெளியில அந்த அம்மா நின்னு நெஞ்சில அடிச்சு என் பிள்ளை பொழைக்குமா பொழைக்காதான் வேதனையோட நின்னுட்டு இருக்காங்க இந்த டைம். वहां पे अपने उनके माता पिता जो है मेरा बच्चा बचेगा कि नहीं बोल करके रो रहे होंगे. கார்லயோ பஸ்லயோ நடந்தோ நல்ல Dress போட்டு வந்திருக்கோம்னா அவர் நம்ம மேல வச்ச கிருபை அது. कार में बस में या किसी भी वाहन में अच्छा कपड़ा पहन के यहाँ आए मतलब परमेश्वर जो है हमारे नाम को जान लिए. ஒரு கிருபை இல்லாம சுண்டு விரல கூட அசைக்க முடியாது. उनकी कृपा के बगैर एक छोटे से जो है उंगली को भी नहीं. நான் பிரசங்கத்தை முடிச்சிட்டேன். मैंने प्रवचन को खत्म कर दिया. கடைசி உங்களை பார்த்து சொல்றேன். अब आखिरी में आपको देख करके कहता हूं சாகிறதுக்குள்ள मरने से पहले இயேசுவை காட்டுங்க. यीशु मसीह को दिखाइए. இயேசு நல்லவர் நல்லவர் போதும். यीशु मसीह अच्छे हैं अच्छे करके बोलिए. உங்ககிட்ட இருக்கிற இயேசு உங்க फ्रेंड्स பார்க்கட்டும். आपके अंदर जो यीशु मसीह आपके दोस्त उसे देखें. உங்ககிட்ட இருக்கிறவன் வீட்ல பக்கத்துல இருக்கிறவன் அந்த இயேசுவை பார்க்கட்டும். आपके घर के बगल में रहने वाले लोग आपके अंदर जो यीशु मसीह उसे देखें. கசப்பு வெறுப்பு கோபம் இதெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுவாங்க தயவு செஞ்சு. कड़वाहट क्रोध और मनमुटाव सब कुछ जो है कचरे में फेंकिए. நான் பெரியவன் நான் அதெல்லாம் கிடையாதுங்க. मैं बड़ा हूँ ये सब कुछ नहीं है. விபச்சாரம் செஞ்சவனை கூட ஆண்டவர் மன்னிச்சிருவாரு. व्यभिचार जिसने किया उसे भी परमेश्वर माफ कर देता है. நான் நிக்கிறேன் பாத்தீங்களா? मैं बोल के जो खड़ा होता है ஒரு पता. ப்ரௌடா நிக்கிறேன் பாத்தீங்களா? एक घमंड में खड़ा होता है पता. அவனை பார்த்து என்ன சொல்றாரு தெரியுமா? उसको देख करके परमेश्वर क्या நீங்க வெளியில போகும்போது आप बाहर जाते हैं तो 100 பேர் உங்களை அடிக்க வெளியே நிக்கிறாங்க. 100 जन आपको मारने के लिए बाहर खड़े हैं. நீங்க போவே மாட்டீங்க. आप नहीं जाओगे. பெருமை உள்ளவனுக்கு घमंड जिनके अंदर है. வானத்தையும் பூமியும் படைச்சாரு நீ வெளியில வாடா நான் நிக்கிறேன் அவனை அடிக்கன்னு சொன்னா எவ்வளவு பயமா இருக்கு? आकाश और पृथ्वी को बनाए हुए परमेश्वर बाहर खड़ा हूं तुम आओ मुझे तुम्हें मारूंगा बोलते समय எல்லா பாவத்தையும் மன்னிச்சிருவாரு. सारे पापों को माफ किए हैं. எனக்கு எல்லாம் தெரியும். आपको सब पता है. நான் தான். मैं ही हूँ. தயவு செஞ்சு அப்படி பலிபீடத்துல ஏறாதீங்க. कृपा करके उस तरह बोल के बलिपीठ में मत चढ़िए. நீங்க படிச்ச ப்ரௌடான படிப்பை आपको जो पढ़ाई जो किए हैं उसका घमंड जो है. நீங்க உங்க வீட்ல இருக்கிற பணம் செல்வம் आपके घर में जो पैसा संपत्ति है. உங்களோட ஸ்டேட்டஸ் आपका स्टेटस எல்லாம் செருப்பை கழட்டி போற இடத்துல விட்டுட்டு வந்துருங்க. सभी को जहाँ चप्पल खोल के छोड़ते हैं वहाँ खोल के रखिए. அவர்தான் பெரியவர். इसे அவர்தான் பெரியவர். वही बड़े हैं. அப்படி இருக்கிறவனை கர்த்தர் உயர்த்தி கொண்டே போவார். उस प्रकार से जो रहता है उसे परमेश्वर और ऊंचा उठाते जाता है. அவர் உங்களை நேசிக்கிறார். वो आपसे प्रेम करते हैं. இந்த பிரசங்கத்துல நானும் இன்னைக்கு ஆவியான ஒரு சத்தத்தை கேட்டிருக்கேன். इस प्रवचन में मैं भी परमेश्वर की जो है आवाज को सुना हूँ. நானும் அவரை போல மாற ஆசைப்படுறேன். मैं भी उनकी तरह बदलने की इच्छा रखता हूँ.